அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம பார்க்க போறது திரு சிவாஜி கணேசன், சாவித்ரி அம்மா மற்றும் திரு ஜெமினி கணேசன் அவர்கள் நடிச்சு 1961ஆம் ஆண்டு வெளியான பாசமலர். இப்படி ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் தங்கச்சி பாசத்துக்கு உதாரணமா இந்த படத்தை தான் இதுவரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். பாசமலர்னாலே அண்ணன் தங்கச்சி, அண்ணன் தங்கச்சினாலே பாசமலர்னு தான் நமக்கு ஞாபகப்படுத்தும். உங்கள பல பேர் இந்த படத்தை பார்த்திருப்பீங்க. இன்னும் பல பேர் பாசமலர்னு ஒரு பிரபலமான படம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா பார்த்திருக்க மாட்டீங்க. 3 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படத்தோட கதையை உங்களுக்காக ஒரு 25 நிமிஷத்துக்குள்ள நான் சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட முக்கியமான கதாபாத்திரங்களான ராஜுவும் ராதாவும் உடன் பிறந்த அண்ணன் தங்கை. ராதாவுக்கு 1 வயசாகவும் ராஜுவுக்கு 10 வயசாகவும் இருக்கும்போது இவங்களை பெத்தவங்க இறந்து போயிடுறாங்க. அதனால ராதாவை வளர்க்குற பொறுப்பு இப்ப அண்ணனான ராஜுவுக்கு வருது. ராஜு ஒரு ஃபேக்டரியில வேலைக்கு போய் சம்பாதிச்சு தன்னோட செல்ல தங்கையான ராதாவை எந்த குறையும் இல்லாம அம்மா இருந்திருந்தா எப்படி பார்த்திருப்பாங்களோ அதை விட ஒரு படி மேலேயே நல்லா பாத்துக்கிறாரு. வருஷங்கள் கடந்து போகுது. இப்போ ராஜுவும் ராதாவும் வளர்ந்து பெரியவங்களாயிட்டாங்க. ராஜுவுக்கு தாய் இல்லாத குறைய ராதா தீர்த்து வைக்கிறாங்க. ராதாவுக்கு அப்பா அம்மா இல்லாத குறைய ராஜு தீர்த்து வைக்கிறாரு. 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளோ அன்பாவும் அக்கறையாவும் இருக்காங்க. ராஜு வேலை செய்யற அதே ஃபேக்டரியில தான் ஆனந்தும் வேலை செய்யறாரு. ஆனந்துக்கு அப்பா அம்மா இல்ல. அதனால அவரோட அத்தையான மீனாட்சி அம்மா அப்புறம் அவங்களோட மகன் கூட ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு. ராஜுவும் ஆனந்தும் ஒரு கட்டத்துல நண்பர்களாயிடுறாங்க. ஒரு தடவை ராதாவும் ஆனந்தும் எதேச்சையா ரோட்ல சந்திச்சுக்கிறாங்க. ராதா ஓட்டிட்டு வந்த மாடு மிரண்டு ஓடி போகவும் அதை ஆனந்து தான் பிடிச்சு கொடுத்து உதவி பண்றாரு. அந்த சம்பவத்துல இருந்து ஆனந்துக்கும் ராதாவுக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஒரு விதமான ஈர்ப்பு உண்டாகுது. ஆனந்தும் ராஜுவை பார்க்க அவரை வீட்டுக்கு வர சாக்குல ராதாவை பார்த்துட்டு போவாரு. இவங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பொம்மை தயாரிக்கிற ஃபேக்டரியில பொம்மைங்களை எடுத்துட்டு வந்து அதுக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுத்து அது மூலமா ராதாவும் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஆனா தான் இப்படி வேலை செய்யறது அண்ணனுக்கு தெரிஞ்சா அண்ணன் கோச்சு பாருன்னு ராதா இதை அவருக்கு தெரியாம செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் ராதா பொம்மைங்களோட ஃபேக்டரிக்கு போறத ராஜு பாத்துட்டாரு. ராதா பொம்மைங்களுக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுத்து பணம் சம்பாதிக்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அதோட ஆனந்த் ராதாவை தான் காதலிக்கிறதாவும் அவங்கள கல்யாணம் செஞ்சுக்க விரும்புறதாவும் சொல்ல ரொம்ப வெகுளித்தனமா இருக்கிற ராதா ஆனந்த் சொன்னதை கேட்டு பயந்து அழறாங்க. ஆனந்த் அவங்கள சமாதானப்படுத்துறாரு. ராதாவுக்கும் ஆனந்த ஓரளவு பிடிச்சிருக்கு. ஆனா இத பத்தி அண்ணன்ட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லிடுறாங்க. ராஜு வேலை செய்யற ஃபேக்டரியில தொழிலாளர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஸ்ட்ரைக் பண்ணவும் ஃபேக்டரியை இழுத்து மூடிடுறாங்க. ராஜு உட்பட பல பேருக்கு வேலை போயிடுது. அடுத்ததா வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு ராஜு ராதா கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. அப்போ ராதா சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, என்ன உங்களுக்கு நான் பணம் கொடுக்கறேன்னு சொல்ல, பணமா? உன்ட்ட ஏது பணம்? ஏதாவது லாட்டரி அடிச்சுதா அப்படின்னு ராஜு கேட்க, லாட்டரிலாம் அடிக்கல, நம்ம பசுமாட்டு பாலை கறந்து வித்தேன். உங்க சம்பளத்துல சிக்கனமா செலவு செஞ்சு மாசம் மாசம் 10 ரூபாய் சேர்த்து வச்சேன். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பொம்மை ஃபேக்டரியில பொம்மைங்களுக்கு வண்ணம் பூசி கொடுத்து அதுல வேற சம்பாதிச்சிருக்கேன்னு ராதா சொல்ல ராஜுவுக்கு கோவம் வந்துருது. என்னது, வேலைக்கு போனியா? உன்னை உட்கார வச்சு சோறு போட உங்க அண்ணன் இருக்கும்போது வேலைக்கா போன நீ அப்படின்னு சொல்லி ராஜு சத்தம் போடுறாரு. ஏன்னு கோவப்படுறீங்க? நான் மட்டும் இப்படி வேலை செஞ்சு சம்பாதிக்கலன்னா இன்னைக்கு என்கிட்ட முழுசா 1000 ரூபாய் இருந்திருக்குமா அப்படின்னு ராதா சொல்ல, என்னது 1000 ரூபாயா? நான் இது வரைக்கும் அவ்வளோ பணம் பார்த்ததே இல்லையேன்னு ராஜு வாய பொழக்கிறாரு. ஏன்னா அந்த காலத்துல 1000 ரூபான்னா அவ்வளோ சாதாரண விஷயம் இல்ல. அப்போ அந்த காசுல 20 பவுன் நகையா வாங்கிடலாம். சரி, அந்த பணத்தை வச்சு என்ன செய்யறதுன்னு யோசிக்கும் போது நாமளே சொந்தமா பொம்மை தயாரிச்சு வியாபாரம் பண்ணலான்னு ராதா யோசனை சொல்ல ராஜுவுக்கும் அதுதான் சரின்னு படுது. கூடிய சீக்கிரமே ராதாவும் ராஜுவும் சேர்ந்து சின்னதா ஒரு பொம்மை கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. பல பேருக்கும் வேலை கொடுத்து கடுமையா உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிடுறாங்க. நாட்கள் கடந்து போகுது. இப்போ பெரிய கம்பெனி, சொந்தமா பொம்மை தயாரிக்கிற ஃபேக்டரி, பெரிய பங்களா வீடுன்னு ராதாவும் ராஜுவும் பெரிய பணக்காரங்களாயிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் தான் தங்கச்சியோட அதிர்ஷ்டம் தான் ராஜு நம்புறாரு. எவ்வளவுதான் வசதி வந்தாலும் அண்ணன் தங்கச்சிக்கு நடுவுல இருக்கிற பாசம் மட்டும் கொஞ்சம் கூட குறையவே இல்ல. பூர்வீக சொத்து மேல நடந்த கேஸ் விஷயமா இத்தனை நாளா வெளியூர் போயிருந்த ஆனந்த் அந்த ஊருக்கு திரும்பி வராரு. ராஜுவோட வளர்ச்சியை பத்தி அவங்க அத்தை மூலமா தெரிஞ்சுக்கிட்டு ராஜுவுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனந்தும் இப்ப வேலை இல்லாம இருக்கிறதால ராஜு கம்பெனிலே போய் ஏதாவது வேலைக்கு சேர்ந்துக்கலாமேன்னு அவங்க அத்தை சொல்லவும் ஆனந்தும் ராஜுவை போய் சந்திக்கிறாரு. பல நாள் கழிச்சு தன்னோட நண்பனை பார்த்ததுல ராஜு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை வரவேற்கிறாரு. தான் இப்ப வேலை இல்லாம இருக்க விஷயத்த சொல்லி, உன்னோட ஃபேக்டரியிலேயே ஏதாவது வேலை கொடுக்க முடியுமான்னு ஆனந்த் கேட்க, அதுக்கு என்ன, நாளைக்கே வந்து சேர்ந்துக்கோ, உனக்கு
எந்த வேலை பிடிச்சிருக்கோ அந்த வேலையவே செய்யு ராஜு சொல்லிடுறாரு. அப்புறம் ஒரு நாள் ஆனந்த் ராதாவை தனியா சந்திக்கிறாரு. ராதாவும் இப்ப ஆனந்த காதலிச்சிட்டு இருக்காங்க. முன்னாடி நானும் உங்க அண்ணனும் சக தொழிலாளர்கள், ஆனா இப்ப உங்க அண்ணன் முதலாளி, நான் தொழிலாளி. என்ன மாதிரி ஒரு கூலிக்காரனுக்கு உங்க அண்ணன் உன்னை கல்யாணம் செஞ்சு கொடுப்பானான்னு ஆனந்த் விரக்தியா கேட்க, எங்க அண்ணன் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, வசதி வந்தாலும் அவர் மாற மாட்டாரு, கண்டிப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துப்பாருன்னு ராதாவும் ரொம்ப நம்பிக்கையா பேசுறாங்க. ராதாவும் ஆனந்தும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சந்திச்சு டூயட்லாம் பாடி ஊர் சுத்துறாங்க. ராதாவோட பிறந்த நாளை ராஜு ரொம்ப விமர்சையா கொண்டாடுறாரு. அவர் ஃபேக்டரியில வேலை செய்யறவங்கல இருந்து பெரிய பெரிய பணக்காரங்க வரைக்கும் எல்லாரையும் கூட்டிருக்காரு. எல்லாரும் ராதாவுக்காக விலை உயர்ந்த பொருட்களை பரிசா கொடுக்கறாங்க. ஆனந்த் ராதாவுக்கு ரொம்ப பிடிச்ச மல்லிகை பூவை வாங்கிட்டு வந்து கொடுக்கறாரு. அதை நீங்களே உங்க கையால வச்சு விடுங்கன்னு ராதா சொல்ல, ஆனந்தும் ராதாவுக்கு பூ வச்சு விடுறாரு. எதிர்பாராத விதமா இதை பார்த்துடுற ராஜுவுக்கு ரொம்ப கோபம் வந்து ஆனந்த அடிச்சு அவமானப்படுத்திடுறாரு. உன்னெல்லாம் நண்பன்னு மதிச்சு இடம் கொடுத்தது என்னோட தப்பு தான், வைக்க வேண்டிய இடத்துல உன்னை வச்சிருக்கணும்னு சொல்லி அவரை வெளியே அனுப்பிடுறாரு. அதோட ஆனந்த வேலையை விட்டு நிக்கிறாரு. அதை தொடர்ந்து ராஜு ராதாவுக்கு சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சு மாப்பிள்ள தேடுறாரு. ராஜுவோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ரத்தனம் மூலமா பாஸ்கர்னு ஒருத்தர் அறிமுகமாகறாரு. பாஸ்கர் ஒரு பெரிய இன்ஜினியர். அவருக்கு ராதாவை கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்றாரு. அதே சமயம் பாஸ்கரோட தங்கச்சியான மாலதிக்கும் முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு பாஸ்கர் நினைக்கிறாரு. பாஸ்கரோட தங்கச்சி மாலதி ஒரு MBBS படிச்ச டாக்டர். மாலதிய ராஜுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவெடுக்கிறாங்க. ராஜுவும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. கிட்டத்தட்ட கல்யாணத்துக்கு நிச்சயமே பண்ணிடுறாங்க. மாலதியும் ராஜு மேல காதலை வளர்த்துக்கிட்டு அவரை கல்யாணம் பண்ணிட்டு வாழ போறோம்னு கனவு காண ஆரம்பிச்சிடுறாங்க. ராதாவோட கல்யாணத்துக்கு முன்னாடி ராஜுவுக்கும் மாலதிக்கும் முதல்ல கல்யாணம் பண்ணி வைக்க எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி இந்த விஷயத்த ராதா கிட்ட சொல்லலான்னு ராஜு வீட்டுக்கு வராரு. ராதாவும் ஆனந்தும் தோட்டத்துல சந்திச்சு பேசிட்டு இருக்காங்கன்னு வேலைக்காரங்க சொல்ல, ராஜு கடுமையா கோவப்பட்டு ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு வேகமா தோட்டத்துக்கு போறாரு. ராதாவும் ஆனந்தும் பேசிக்கிறத கேட்டு கொஞ்சம் அமைதியாகி அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு மறைஞ்சிருந்து கேக்குறாரு. ஒரு சாதாரண தொழிலாளியே இருந்த உங்க அண்ணன் இன்னைக்கு வசதி வந்ததும் மாறிட்டான். பல பேர் முன்னாடி என்ன அடிச்சு அவமானப்படுத்திட்டான். நமக்கு கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கையவே நான் இழந்துட்டேன். நீ என்ன காதலிக்கிறது உண்மையா இருந்தா இப்பவே என் கூட வா, நாளைக்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆனந்த் சொல்ல, அது மட்டும் என்னால முடியாது. எனக்கு ஊரறிய முறையா கல்யாணம் செஞ்சு வச்சு அதை கண்குளிர பாக்கணும்னு எங்க அண்ணன் கனவு கண்டுட்டு இருக்காரு. அந்த கனவை பொய்யாக்கி அவருக்கு துரோகம் செஞ்சுட்டு உங்க கூட வர்றது நியாயமே இல்ல. என்ன ஆனாலும் அவர் முன்னால அவர் ஆசீர்வாதத்தோட இந்த கல்யாணம் நடக்கணும்னு ராதா சொல்றாங்க. உங்க அண்ணன் முன்னாடிதான் நம்ம கல்யாணம் நடக்கணும்னா அவன் எனக்கு பண்ண அவமானத்துக்கு அவன் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அப்படி உங்க அண்ணன் தான் உனக்கு முக்கியம்னா என்ன மறந்துருன்னு ஆனந்த் சொல்றாரு. எனக்காக அவரோட சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்தாலும் மானத்தை இழக்கிற நிலைமையை மட்டும் நான் அவருக்கு உருவாக்கவே மாட்டேன். எங்க அண்ணன் உங்க காலில் விழுந்தாதான் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னா அப்படிப்பட்ட கல்யாணமும் எனக்கு தேவையில்லை, உங்க காதலும் தேவையில்லைன்னு சொல்லி ராதா அழுதுகிட்டே உள்ள போயிடுறாங்க. ஆனந்தும் போயிடுறாரு. ராதா பேசுனதை கேட்ட ராஜு ராதா ஆனந்த எவ்வளவு உண்மையா காதலிக்கிறான்னு, தான் தங்கச்சி தான் மேல எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு தங்கச்சியை நினைச்சு பெருமையா ஆனந்த கண்ணீர் விடுறாரு. அடுத்த நாள் ராதா ராஜுட்ட, அண்ணா உங்களுக்கு தெரியாம என் மனசை ஒரு தட்டை இழந்துட்டேன், உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். நேத்து வரைக்கும் குற்றவாளியா இருந்தனா இப்போ திருந்திட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்க. தண்டனை தானே கொடுக்குறேன், உனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். உனக்காக நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன், ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடி ஆயிரு, நான் போய் இப்பவே மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரேன்னு போற ராஜு கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளையோட வராரு. மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல, ஆனந்த் தான். தான் மேல இவ்வளவு மதிப்பு வச்சு தான் நம்பிக்கைய கெடுத்துட கூடாதுன்னு நினைக்கிற தங்கச்சிக்கு அவ விரும்புற பையனையே கல்யாணம் செஞ்சு வைக்கிறது தான் சரின்னு ராஜு முடிவெடுத்துட்டாரு. தான் விரும்புறவரையே அண்ணன் தனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு செஞ்சதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுற ராதா ராஜு காலில் விழுந்து அவருக்கு நன்றி சொல்றாங்க. ஆனந்த் கூட ராஜுவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு தன்னால ஏற்பட்ட பிரச்சனைக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. ராஜுவும் நடந்ததை எல்லாம் மறந்துட்டு ஆனந்த் கூட இப்ப சகஜமாயிடுறாரு. என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், அதுல ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் பார்க்கணும்னு ராஜு சொல்றாரு. கூடிய சீக்கிரமே ஆனந்துக்கும் ராதாவுக்கும் கோலாகலமா கல்யாணம் நடக்குது. ராதாவை ஆனந்த் வீட்டுக்கு அனுப்பிட்டு அவங்கள பிரிஞ்சு வாழ மனசு இல்லாம ஆனந்த வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சொல்லி ராஜு கேட்க ஆனந்தும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. ஆனந்த இத்தனை வருஷமா வளர்த்த அவரோட அத்தை ஆனந்த பிரிய மனசு இல்லாம வருத்தப்படுறத பாக்குற ராஜு, ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்களும் ஆனந்த் கூட எங்க வீட்லயே தங்கிக்கலாம்னு சொல்ல, ஆனந்தோட அத்தையும் அவங்க மகனும் ராஜு வீட்லயே தங்கிக்க முடிவு செஞ்சிடறாங்க. சில நாட்கள் கடந்து போகுது. ராதாவும் ஆனந்தும் ஒரு தடவை கார்ல போயிட்டு இருக்கும்போது ரோட்ல ஒரு பொண்ணு கார் பிரேக் டவுன் ஆகி நிக்கிறத பார்த்துட்டு ஏதாவது உதவி வேணுமான்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, ராஜு ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த டாக்டர் மாலதி தான். அவங்க கார்ல பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னதும் ஆனந்த் அவங்க கார்ல இருந்து பெட்ரோலை கொடுக்கறேன்னு அதை எடுத்துட்டு வர போறாரு. மாலதியை பாக்குற ராதாவுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சு போகவும் அவங்கள பத்தி
பத்தி விசாரிக்கிறாங்க. ஏன்னா மாலதியை யாருன்னு ராதாவுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கு போய் ராஜுவை பாக்குற ராதா, அண்ணா உங்களுக்காக நான் ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன், ரொம்ப அழகா இருக்காங்க, நீங்க அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க ஒரு டாக்டர், பேரு மாலதின்னு சொன்னதும் ராஜுவுக்கு அது யாருன்னு புரிஞ்சிடுச்சு. அந்த பொண்ணை யாருன்னு எனக்கு தெரியுமா, அவளோட அண்ணன் பாஸ்கருக்கு தான் உன்னை கல்யாணம் செஞ்சு கொடுக்கறதா நிச்சயம் பண்ணிருந்தேன். அதுக்கு நிபந்தனையா மாலதியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்திருந்தேன். ஆனா இப்ப எல்லாமே மாறி போச்சு. இனி நான் எப்படி அவங்க முகத்துல முழிப்பேன்? அதனாலதான் உன் கல்யாணத்துக்கு கூட நான் அவங்கள கூப்பிடலன்னு எல்லா விஷயத்தையும் ராஜு சொல்றாரு. தன்னால அண்ணனோட கல்யாணம் நின்னு போச்சுன்னு வருத்தப்படுற ராதா மாலதி வீட்டுக்கு போய் பேசுறாங்க. ராஜு இப்படி நம்ப வச்சு துரோகம் பண்ணிட்டதா நினைச்சு மாலதியோட அண்ணன் பாஸ்கர் இவங்க மேல கோவமா இருக்காரு. உங்க தங்கச்சி மேல நீங்க எப்படி பாசமா இருக்கீங்களோ அதே மாதிரி எங்க அண்ணன் என்னோட விருப்பத்துக்காக இப்படி நடந்துகிட்டாருன்னு ராதா சொல்றாங்க. இத உங்க அண்ணனே நேர்ல வந்து சொல்லியிருக்கலாமேன்னு பாஸ்கர் சொல்ல, கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாதனால உங்க முகத்துல முழிக்கவே அவர் வெக்கப்படுறாரு. நான் செஞ்ச தப்புக்காக அண்ணனுக்கும் மாலதிக்கும் நடக்க வேண்டிய கல்யாணம் எதுக்காக தடைப்படணும்? தயவு செஞ்சு உங்க தங்கச்சி எங்க அண்ணனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க சம்மதம் சொல்லுங்க, வேணும்னா அவருக்காக நான் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு ராதா கண்ணீர் விடுறாங்க. ராதாவுக்காக மனசரங்கிற பாஸ்கர் மாலதிய ராஜுவுக்கு கட்டி வைக்க சம்மதிக்கிறாரு. கூடிய சீக்கிரமே ராஜுவுக்கும் மாலதிக்கும் கல்யாணம் நடக்குது. ராஜு அவர் மனைவி மாலதி, ராதா, ஆனந்த், ஆனந்தோட அத்தை பையன் எல்லாருமே ஒரே வீட்டுல இருக்கிறாங்க. ஒரு நாள் ஆனந்தோட அத்தை பையன் அவர் காதலிக்கிற ஒரு பொண்ணை அவங்க அப்பாவோட சம்மதம் இல்லாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. ராஜு இதெல்லாம் தப்புன்னு அவரை கண்டிக்கிறாரு. ஆனா ஆனந்த், அவன் ஒன்னும் திருட்டுத்தனமா கூட்டிட்டு வரலையே, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி தானே கூட்டு வந்திருக்கான், அவன் செஞ்சது ஒன்னும் தப்பு இல்லைன்னு சொல்றாரு. இவன் இப்படி செஞ்சதால நம்ம குடும்ப கௌரவம் பாதிக்கப்படும், முறைப்படி பெத்தவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்காம அவன் அந்த பொண்ணோட இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு ராஜு சொல்ல, அவன் இந்த வீட்டை விட்டு போகணும்னா அவங்களோட சேர்ந்து நானும் ராதாவை கூட்டிட்டு வெளியே போயிடுறேன்னு ஆனந்த் சொல்றாரு. ஐயோ வேணாம் வேணாம், யாரும் போக வேணாம், நீங்க இங்கே இருங்கன்னு ராஜு சொல்லிடுறாரு. அடுத்து ஒரு நாள் ராஜு மாலதிக்கும் ராதாவுக்கும் புடவை வாங்கிட்டு வந்து கொடுக்கறாரு. மாலதிக்கு தனக்கு கொடுத்த புடவையை விட ராதாவுக்கு வாங்கி கொடுத்த புடவை ரொம்ப நல்லா இருக்கேன்னு பாக்குறாங்க. அவங்களுக்கு கொடுத்த புடவை அவ்வளவா அவங்களுக்கு பிடிக்கல. தங்கச்சிக்கு மட்டும் நல்ல கலர் டிசைனா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காருன்னு மாலதிக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. அண்ணியோட முகத்தை பார்த்து அவங்க மனசை புரிஞ்சுக்கிற ராதா, அண்ணா அன்னிக்கு இந்த புடவை நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க புடவைய மாலதிக்கு கொடுத்துட்டு மாலதிக்காக வாங்கின புடவைய அவங்க வாங்கிக்கிறாங்க. ஆனந்தோட அத்தை வீட்டுல கலகத்தை உருவாக்க சில சகுனு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கும் தெரியாம மாலதியோட பீரோவை திறந்து அந்த புது புடவையை எடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்புறமா மாலதி அந்த புடவைய காணும்னு பீரோல தேடுறாங்க. அப்ப ஆனந்தோட அத்தை அவங்ககிட்ட போய், நீ இல்லாதப்போ அந்த ராதா தான் உன்னோட ரூமுக்கு வந்தா, அவதான் அந்த சேலையை எடுத்துருக்கணும்னு ஏத்தி விடுறாங்க. அப்படியா, புடவைய கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இப்படி திருடிக்கிட்டாலேன்னு மாலதி கோவப்படுறாங்க. ராதாவை கூப்பிட்டு எதுக்காக இப்படி புடவையை திருடினு ரெண்டு பேரும் கேக்குறாங்க. என் வீட்டுல நானே எதுக்கு திருடணும், எதுக்காக வீணா என் மேல பழி போடுறீங்கன்னு ராதா கேக்குறாங்க. அப்போ ராஜுவும் அங்க வந்துடுறாரு. அவர்கிட்ட ராதா புடவையை திருடிட்டான்னு இவங்க சொன்னதும் அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. யார பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க, அவ ஒரு வார்த்தை சொன்னா 1000 புடவை நான் வாங்கி தருவேன், அவ எதுக்காக திருடணும்னு ராஜு கோவப்படுறாரு. அப்போ அத்தை பையன் அங்க வந்து, என்ன எல்லாரும் இந்த புடவைய பத்தியா பேசுறீங்க, இது எங்க அம்மா பெட்டியில தான் இருந்ததுன்னு சொல்லி அந்த புடவைய காட்டுறாரு. உடனே ராஜு ஆனந்தோட அத்தை மேல கோவப்பட்டு, ஓஹோ நீங்க செஞ்ச வேலை தானா இது, தராதரம் தெரியாதவங்களை இந்த வீட்டுல இருக்க வச்சது என்னோட தப்பு தான்னு சொல்றாரு. அத்தை இப்ப மாட்டிக்கிட்டாலும் இத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சாதிக்கிறாங்க. அதே நேரம் ஆனந்தும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ அத்தை ஆனந்த் கிட்ட, இங்க பாருப்பா, ராதா மாலதியோட புடவை திருடி என் பெட்டியில வச்சுட்டு என்ன திருடிங்கிறா அப்படின்னு அவங்க சொல்ல, மறுபடியும் ராதாவை திருடின்னு சொன்னதை கேட்டு ராஜுவுக்கு கோவம் வந்து அத்தையை திட்டுறாரு. ஆனந்த் நடந்ததை புரிஞ்சுக்காம அத்தை சொல்றதுதான் உண்மைன்னு நம்பி கடைசியில நீங்க பணக்கார புத்தியை காட்டிட்டீங்கல்ல, எங்க எல்லாரையும் அவமானப்படுத்துறதுதானே உங்க திட்டம்னு சொல்ல, இதனால ராஜுவுக்கும் ஆனந்துக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. அப்போ ராதா ஆனந்தோட அத்தை கிட்ட, நாங்க சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, குடும்பத்தை பிரிக்க தான் வந்தீங்களா, எவ்வளவு கெட்ட எண்ணம் உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, ஆனந்த் கோவப்பட்டு ராதாவை அரைஞ்சிடுறாரு. உடனே ராஜு கோவப்பட்டு ஆனந்த் அடிக்க ரெண்டு பேரும் கட்டி புரண்டு சண்டை போடுறாங்க. ராதா இவங்களை தடுத்து சண்டையை நிறுத்துறாங்க. தான் கண்ணு முன்னாடி தன்னோட புருஷன் அடிச்சதுக்காக அண்ணன் மேல கோச்சிக்கிறாங்க. அதை தொடர்ந்து தன்னை மறுபடியும் அடிச்சு அவமானப்படுத்தினதுக்காக ஆனந்தும் அவரோட அத்தை குடும்பமும் பெட்டி படிக்க எடுத்துக்கிட்டு, உடனே நாம இந்த வீட்டை விட்டு போய் ஆகணும் வான்னு சொல்லி ராதாவை கூப்பிடுறாரு. உடனே பதறி போன ராஜு, தயவு செஞ்சு யாரும் வீட்டை விட்டு போக வேணாம், இங்கே இருங்கன்னு ஆனந்த் கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாரு. ஆனா நீ இருக்கிற வீட்டுல என் தன்மானத்தை இழந்து என்னால இருக்க முடியாதுன்னு ஆனந்த் சொல்றாரு.
அதுதான் சரி. ஒண்ணு ராஜு இந்த வீட்ல இருக்கணும், இல்லன்னா ஆனந்த் இந்த வீட்ல இருக்கணும்னு அத்தை சொல்ல, அவ்வளவுதானே. இது ஒண்ணு என் வீடு இல்லையே, என் தங்கச்சி ராதாவோட வீடு. அவ சந்தோஷமா வாழணும்னு தான் இவ்ளோ பெரிய வீட்டையே கட்டின. அவ இந்த வீட்டை விட்டு போக கூடாது, நானே போறேன்னு சொல்லி ராஜு கிளம்புறாரு. என்னை விட்டு போயிடாதீங்க நான் ராதா எவ்வளவோ தடுத்தும் கேட்காம, அதே சமயம் தங்கச்சியை விட்டு பிரிய மனசு இல்லாம மாலதியை கூட்டிட்டு ராஜு அந்த வீட்டை விட்டே கிளம்புறாரு. வேற ஒரு வீட்டுல ராஜுவும் மாலதியும் தங்கிக்கிறாங்க. சில நாள் கழிச்சு ஊர் பெரிய மனுஷங்க சிலர் ராஜுவை வந்து பார்த்து, வரப்போற எலெக்ஷன்ல நம்ம வார்டுல கவுன்சிலரா நீங்க தான் நிக்கணும்னு சொல்லி அவரை வற்புறுத்துறாங்க. முதல்ல ராஜு இதுல தனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் மாலதியும் மத்தவங்களையும் எடுத்து சொல்லி அவரை சம்மதிக்க வைக்கிறாங்க. இந்த விஷயத்த கேள்விப்படுற ஆனந்தோட அத்தை ராஜுவை தேர்தல தோக்கடிச்சு அவரை அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டு அவங்க பையன் உதவியோட ஆனந்த் கிட்ட எப்படியோ பேசி அவரை சம்மதிக்க வச்சு ராஜுவை எதிர்த்து ஆனந்தையும் தேர்தல்ல நிக்க வச்சிடுறாங்க. தேர்தல் பிரச்சாரத்துல ராஜு ஆளுங்களுக்கும் ஆனந்த் ஆளுங்களுக்கும் மோதல் உண்டாகி பிரச்சனை ஆயிடுது. இதனால ராஜு மேல கோவப்படுற ஆனந்த் ராஜுவோ ஒரு கை பாத்துடுறேன்னு சொல்லி கிளம்ப, பிரச்சனை வேணான்னு சொல்லி ராதா தடுக்கிறாங்க. நான் வேணும்னா அண்ணன் கிட்ட பேசி பாக்குறேன்னு சொல்லி கிளம்புறாங்க. ராதா வீட்டுக்கு வந்த உடனே ராஜு ரொம்ப சந்தோஷமா அவங்கள வரவேற்று அவங்களுக்காக சாப்பாடு தயார் பண்ண சொல்றாரு. நீங்க இல்லாத அந்த வீட்டுல இருக்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ராதா அழுவுறாங்க. உயர்ந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா நமக்குள்ள இப்படி ஒரு பிரிவு வரும் தெரிஞ்சிருந்தா நான் ஏழையாவே இருந்திருப்பேன்னு சொல்லி ராஜு அழறாரு. நீங்களும் அவரும் தேர்தல்ல போட்டி போடுறது அவ்வளவு நல்லதா எனக்கு படலன்னா, அவர் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு, நீங்க கொஞ்சம் விட்டு கொடுக்க முடியுமான்னு ராதா கேட்க, ராஜு அதுக்கு தயாரா இருந்தாலும் மாலதி அதை மறுக்கிறாங்க. உன் புருஷன் ஜெயிச்சு கவுன்சிலர் ஆகணும்னு உனக்கு எப்படி ஆசையோ அதே மாதிரி நான் ஆசைப்படக்கூடாதா? உன் புருஷன் ஜெயிக்கணும், என் புருஷன் தோத்து அவமானப்படணுமா? பாசங்கிற வார்த்தையை சொல்லி சொல்லி எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்க. இனி எத்தனை நாளைக்கு இப்படி சொல்லி எங்களை அழிக்க போறீங்க? அவர் எல்லாத்தையும் உனக்காக விட்டு கொடுத்துட்டாரு, மிச்சம் இருக்கிறது மானம் ஒண்ணுதான், அதையும் கேக்குறியான்னு மாலதி கேட்க, ஐயோ இல்ல நீ எனக்காக எங்க அண்ணன் செஞ்சதெல்லாம் போதும், நான் இனி அவர்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ராதா அங்கிருந்து அழுதுகிட்டே கிளம்புறாங்க. ஆனந்துக்கு தேர்தல் செலவுக்கு பணம் தேவைப்படுது. பணத்துக்காக என்ன செய்யறதுன்னு யோசிக்கும் போது, நான் வேணும்னு அண்ணங்கிட்ட கேட்டு வாங்கி தரேன்னு ராதா சொல்ல, அவன் காசு எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஆனந்த் கோவமா போயிடுறாரு. அண்ணங்கிட்ட பணம் வாங்க கூடாதுன்னா பணத்துக்கு வேற என்ன பண்றதுன்னு ராதா கேட்க, அப்போ ஆனந்தோட அத்தை ராதாவுக்கு ஒரு யோசனை சொல்றாங்க. நீ ஒன்னும் உங்க அண்ணங்கிட்ட பணம் கேட்க தேவையில்லம்மா, நீ ஒரு கையெழுத்து போட்டா போதும், நீ பெரிய பணக்காரன்னு எல்லாருக்கும் தெரியும், உன்னை நம்பி யாரு வேணாலும் கண்ணை மூடிட்டு கடன் கொடுப்பாங்கன்னு சொல்லவும் ராதா அதுக்கு சம்மதிக்கிறாங்க. ஆனந்தோட அத்தை ராதா கிட்ட கடன் பத்திரம்னு சொல்லி நம்ப வச்சு வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிடுறாங்க. தங்கச்சி புருஷன் கூட இப்படி தேர்தல்ல போட்டி போட வேண்டியதா இருக்குன்னு ராஜு ரொம்ப சங்கடத்துல இருக்காரு. அப்போ ராஜு கிட்ட வேலை செய்யறவர் சொல்றாரு, இந்த தேர்தல்ல இருந்து நீங்க விலகிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது, ஏன்னா கண்டிப்பா நீங்க தேர்தல்ல ஜெயிச்சிருவீங்க, ஆனந்த் தோத்துருவாரு, அப்படி நடந்தா ஆனந்தோட தோல்விக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லி அவர் நம்ம தங்கச்சியை திட்டலாம், அது கூட பரவாயில்ல, ஒன்ன பத்தாக்கி ஊர்வம்ப விலைக்கு வாங்குற அந்த மீனாட்சி அம்மாவும் சும்மா இருக்காம இதை ஒரு காரணமா வச்சு தங்கச்சிக்கு தொல்லை கொடுக்கலான்னு அவர் சொல்ல, அதுதான் சரின்னு நினைக்கிற ராஜு ஊர் பெரியவங்களை பகச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, தங்கச்சியோட வாழ்க்கையும் நிம்மதியும் தான் முக்கியம்னு நினைச்சு உடனே தேர்தல்ல இருந்து விலகிறாரு. இதனால எதிர்த்து நிக்க ஆள் இல்லாம ஆனந்த் தேர்தல்ல ஜெயிச்சிட்டதா அறிவிச்சிடுறாங்க. அடுத்த நாள் ராஜுவுக்கு ஒரு போஸ்ட் வருது. அதுல தனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு தர சொல்லி ராதா கிட்ட இருந்து வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு. இத பார்த்து மாலதி ராதா மேல கோவப்படுறாங்க. ராஜுவுக்கு அதிர்ச்சியா இருந்தாலும், இல்ல இதை நான் நம்ப மாட்டேன், இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு, கண்டிப்பா இதை பத்தி என் தங்கச்சிக்கு தெரிஞ்சிருக்காது, எங்க ரெண்டு பேரையும் பிரிக்க யாரோ செஞ்ச சூழ்ச்சி தான் இதுன்னு சொல்றாரு. ஆனா மாலதிக்கு தான் புருஷனோட சொத்து கைவிட்டு போயிடக்கூடாதுன்னு குறிக்கோளா இருக்காங்க. சொத்துல பங்கு தர முடியாதுன்னு பதிலுக்கு வக்கீல் நோட்டீஸ் விடணும்னு முடிவெடுக்கிறாங்க. அவங்க அண்ணன் பாஸ்கரன் அதுக்கான ஏற்பாட்டை செய்யறேன்னு சொல்றாரு. பாஸ்கர் சொன்ன யோசனைப்படி இந்த கேஸ்னால வீடு, ஃபேக்டரி, மற்ற சொத்துக்கள் எல்லாம் ஆனந்தோட குடும்பத்தை சேர்ந்தவங்க கைக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ராஜு கோர்ட் மூலமா நடவடிக்கை எடுத்து எல்லா சொத்துக்களையும் அரசாங்கம் கையகப்படுத்தி இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எல்லா வரவு செலவு கணக்கையும் கவனிச்சு கணக்கு வழக்க மாசம் மாசம் கோர்ட்ல ஒப்படைக்கிற மாதிரி ஒரு அக்கௌண்டன்ட்ட நியமிச்சிடுறாரு. இப்ப ராதா இருக்கிற வீடு கூட கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு போயிடுது. கேஸ் முடிகிற வரைக்கும் அங்க தங்குறவங்க கவர்மெண்ட்டுக்கு வாடகை கொடுத்தாவணும்னு சொல்லிடுறாங்க. அதனால ஆனந்த் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு குடும்பத்தோட அவர் சொந்த வீட்டுக்கு போயிடுறாரு. இதுக்கப்புறம் மாசங்கள் கடந்து போகுது. மாலதிக்கு ஒரு ஆண் குழந்தையும் அதே நேரம் ராதாவுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. இதனால எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனந்தோட அத்தை ராஜுவோட சொத்தை அபகரிக்க போட்ட திட்டத்தால இப்ப சொத்தை யாரும் அனுபவிக்க முடியாம எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சேன்னு கோவத்துல இருக்கிறாங்க. அவங்க கோவத்தை அப்பப்ப ராதா கிட்ட காட்டுறாங்க. சொத்துக்காக சொந்த தங்கச்சியே வீட்டை விட்டு வெளியே போக வச்சுட்டான், அறிவு கெட்டவன், அயோக்கியன், நல்லா இருப்பானவன் அப்படின்னு ராஜுவை ராதா முன்னாடியே கண்டபடி திட்டுறாங்க.
அண்ணனை திட்டுறதை கேட்டு பொறுத்துக்க முடியாம ராதாவும் அவங்கள பதிலுக்கு பேசவும் என்னையே எதிர்த்து பேசுறியான்னு அவங்க ராதாவை அடிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ராஜுட்ட வேலை செய்யறவரு ஏதோ ஒரு விஷயமா அங்க வராரு. ராதா இப்படி அடி வாங்குறத பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு. உடனே இந்த விஷயத்த ராஜு கிட்ட போய் சொல்லிடுறாரு. அவரால் அதை கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல, கொதிச்சு போயிடுறாரு. என் தங்கச்சி இப்படி கண்டவ கிட்ட அடி வாங்கறதுக்கு காரணமான அந்த பாழா போன சொத்து எனக்கு தேவையே இல்ல, எல்லாமே அவளுக்கே போய் சேரட்டும், போய் உடனே வக்கீல வர சொல்லுன்னு சொல்றாரு. ஆனா மாலதியோட அண்ணனான பாஸ்கர் அதுக்கு ஒத்துக்காம, இது நீங்க சம்பாதிச்ச சொத்து, சட்டப்படி உங்க பிள்ளைக்கு தான் சேரணும், அது மட்டும் இல்லாம உங்களை நம்பி உங்க மனைவி இருக்கா, அவளை பத்தி யோசிச்சு பார்க்க மாட்டீங்களான்னு வாதாடுறாரு. ஆனா ராஜு அதெல்லாம் கேட்கிற நிலைமையில இல்ல. சொத்து இல்லைனாலும் என் மனைவி என்னால காப்பாற்ற முடியும், உங்க தங்கச்சியை பத்தி எப்படி நீங்க கவலைப்படுறீங்களோ அதே மாதிரி என் தங்கச்சி வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், என் சொத்து எல்லாத்தையும் என் தங்கச்சிக்கு நான் கொடுக்கத்தான் போறேன்னு கண்டிப்பா சொல்லிடுறாரு. இதனால ரெண்டு பேருக்கும் சின்னதா வாக்குவாதம் ஏற்படுது. இது என் சொந்த விஷயம், இதுல நீங்க தலையிடாதீங்கன்னு ராஜு சொல்ல பாஸ்கர் கோச்சிட்டு போயிடுறாரு. அதை தொடர்ந்து ராஜு தன்னோட எல்லா சொத்துக்களையும் தங்கையான ராதா பேர்ல எழுதி வச்சுட்டு அது சம்பந்தமான பத்திரங்களை ராதாவுக்கு அனுப்பி வச்சிடறாரு. ராஜுவோட மனைவியான மாலதி ஏற்கனவே ஒரு டாக்டர். அவங்களோட மருத்துவ மேற்படிப்புக்காக வெளிநாடு போக ஏற்கனவே முயற்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான அனுமதி கிடைச்சிருக்குன்னு அவங்க அண்ணன் வந்து சொல்றாரு. மாலதியை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இப்ப இருக்கிற குடும்ப சூழ்நிலையில அவ வெளிநாட்டுக்கு போனா மருத்துவ படிப்போட அவ மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன், இதுக்கு மேல உங்க இஷ்டம்னு சொல்லிட்டு பாஸ்கர் போயிடுறாரு. விஷயத்த புரிஞ்சுக்கிற ராஜு, குழந்தைய நான் பாத்துக்கிறேன், நீ உங்க அண்ணன் ஆசைப்படி வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வான்னு மாலதி கிட்ட சொல்றாரு. மாலதியும் குழந்தைய ராஜுட்ட ஒப்படைச்சிட்டு வெளிநாடு கிளம்புறாங்க. கொஞ்ச நாட்கள் கடந்ததும் ராஜுவுக்கு தன்னோட தங்கச்சியை பார்க்காம அவளை பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குது. அவருக்கு அந்த ஊர்ல இருக்கவே பிடிக்கல. குழந்தைய கூட்டிக்கிட்டு அவர்கிட்ட பல வருஷமா வேலை செய்யற அந்த வேலைக்காரரோட அந்த ஊரை விட்டு கிளம்புறாரு. ஏதோ ஊர்களுக்கு போய் கோயிலுக்குள்ளன்னு சுத்துறாரு. சில வருஷங்களா ஒரு நாடோடி மாதிரி ஊர் ஊரா போய் அங்க கொஞ்ச நாள் இங்க கொஞ்ச நாள்னு தங்கி நாட்களை கடத்துறாரு. இதனால அவரோட உடல் நலம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதே நேரம் அண்ணன் ஊரை விட்டு போய் எங்க இருக்காரோ எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாரோன்னு நினைச்சு வருத்தப்பட்டு ராதாவுக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லாம போயிடுது. ராஜுவோட உடல் நிலைமை ரொம்ப மோசமா போனதால ஊர் ஊரா பயணம் பண்ணது போதுன்னு தன்னோட மகனை கூட்டிட்டு திரும்ப இவர் சொந்த ஊருக்கே வந்துடுறாரு. அடுத்த நாள் தீபாவளி பண்டிகை அன்னைக்கு தன்னோட மகனை கூட்டிட்டு தங்கச்சியை பார்க்கலான்னு அந்த வீட்டுக்கு ஆசையா போறாரு. அந்த நேரம் பார்த்து ஆனந்தோட அத்தை வெளியே வராங்க. அவங்க ராஜுவை பார்த்ததும், நீயா, நான் பிச்சைக்காரன் எல்லாம் நினைச்சேன், இங்க ஏன் வந்த, யாரும் இப்ப வீட்டுல இல்ல வெளியே போயிருக்காங்கன்னு போய் சொல்றாங்க, பணக்காரனா இருந்தப்ப என்ன ஆட்டம் ஆடின, ஆனந்த அடிச்ச, எங்களை வீட்டை விட்டு வெளியேத்தின, ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி இப்ப அடங்கி போய் மறுபடியும் இங்க வந்து ஒட்டிக்கலான்னு பாக்குறியா, இங்க பாரு, நீ செத்து போயிட்டதா உன் தங்கச்சி நினைச்சிட்டு இருக்கா, உன்னை இந்த கோலத்துல பார்த்தா அவ ரொம்ப வருத்தப்படுவா, அதெல்லாம் உனக்கு தேவையா, அதனால அவ கண்ணில் படாம இங்கேருந்து போயிடுன்னு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம வாய்க்கு வந்தபடி பேசி அவமானப்படுத்துறாங்க. ராஜுவுக்கு அதுக்கு மேல அங்க நிக்க விருப்பம் இல்ல, மனசுடைஞ்சு போய் அங்கேருந்து கிளம்புறாரு. அன்னைக்கு தீபாவளியா இருக்கறனால தெருவுல சின்ன பசங்க எல்லாம் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க. அப்போ ஒரு சின்ன பொண்ணு யாரோ குளுத்தி போட்ட பட்டாசை கையில எடுக்க போக இத பார்த்து பதறி போற ராஜு அந்த பொண்ணை காப்பாத்த நினைச்சு ஓடி போய் அவ கையில இருந்த பட்டாசை புடிங்கி அந்த பொண்ணை காப்பாத்துறாரு. அப்போ அந்த பட்டாசு வெடிக்கவும் தீப்பொறி ராஜுவோட கண்ணில் பட்டு பெரிய காயமாயிடுது. ராஜு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் பையனோட இங்க வந்தான்னு ஆனந்தோட அத்தா அவங்க மகன்கிட்ட பேசிட்டு இருக்கிறத ராதா கேட்டுட்டு, என்னது அண்ணன் இங்க வந்தாரா, என்கிட்ட ஏன் இந்த விஷயத்த சொல்லலன்னு கேக்குறாங்க. வீடு தேடி வந்து என்ன பார்க்காம போயிருக்காருனா நீங்க தான் அவரை ஏதோ சொல்லிருக்கீங்கன்னு ராதா சொல்ல, ஆமா சொன்னேன், அதனால அவன் கோச்சிட்டு போயிட்டான், இப்ப என்ன பண்ண சொல்ற அப்படின்னு அவங்க திமிரா பேசுறாங்க. நான் இப்பவே அண்ணனை பார்க்க போறேன்னு சொல்லி தன்னோட குழந்தைய கூட்டிட்டு ராதா கிளம்புறாங்க. ஏற்கனவே உடல் நலம் ரொம்ப மோசமா இருக்கு, அது போதாதுன்னு கண்ணில் தீக்காயம் பட்டதால ராஜுவுக்கு கண்ணு தெரியாம போயிடுது. அதை பத்தி கூட கவலைப்படாம தான் தங்கச்சியை பார்க்க முடியாம போச்சேன்னு வருத்தப்பட்டு புலம்பிட்டு இருக்காரு. அதே நேரம் இங்க பெரிய வீட்டுல ராதா இப்ப அண்ணனை பார்க்க போயிட்டா. சொத்து சம்பந்தமான அந்த கேஸை பத்தி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டா நாம தான் எல்லாத்தையும் செஞ்சோன்னு உண்மை தெரிஞ்சிரும். அப்புறம் நம்ம பாடு திண்டாட்டமா போயிடும். அதுக்குள்ள வீட்டுல இருக்கிற வெள்ளி பாத்திரங்களை எல்லாம் மூட்டை கட்டு, நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலான்னு ஆனந்தோட அத்தை பேசிட்டு இருக்கும்போது அப்போ வெளியூர்ல இருந்து வந்த ஆனந்த் இவங்க பேசுனதை கேட்டுடுறாரு. அப்படின்னா நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தன்னோட அத்தை தானே புரிஞ்சுக்கிட்டு உண்மையா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கன்னு மிரட்டி கேட்க அத்தை பையன் பயந்துகிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறான். ராதா கிட்ட வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கி அவங்க பேர்ல ராஜுவுக்கு வக்கீல் நோட்டீஸ் விட்டது நாங்க தான் உண்மையை சொல்ல ஆனந்துக்கு ரொம்ப கோவம் வருது. கூட இருந்துகிட்டே குடும்பத்தை பிரிக்க சதி செஞ்ச எல்லாரையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா வீட்டை விட்டே வெளியே அனுப்பிடுறாரு. ராதா அண்ணன் ராஜுவோட வீட்டுக்கு போறாங்க. அவரோட மோசமான நிலைமை பார்த்து ரொம்ப நொந்து போய் அழுகுறாங்க. ரொம்ப வருஷமா சந்திக்காத தங்கச்சியா
தங்கச்சியை மறுபடியும் சந்திச்சதால ராஜு ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் அவங்கள கண்ணால பார்க்க முடியாம போச்சேன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. சின்ன வயசுல ஒத்துமையா எந்த கவலையும் இல்லாம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், ஆனா இப்படி ஒரு நிலைமை நமக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி அழுகுறாரு. தங்கச்சியோட குழந்தைய ஆசையா தூக்கி கொஞ்சுறாரு. இதுதான் என்னோட பையன், உன்னோட மருமகன்னு சொல்லி தான் பையனை அறிமுகப்படுத்துறாரு. தங்கச்சி, இந்த ஏழையான அண்ணனை உன்னோட சம்மந்தியா ஏத்திப்பியான்னு ராஜு கேட்க, என்னன்னா இப்படி கேட்டுட்டீங்க, அதுக்கு நான் பாக்கியம் செஞ்சிருக்கணும்னு ராதா சொல்ல, இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுற ராஜு இந்த ஒரு வார்த்தையே எனக்கு போதும்னு சொல்லி 2 குழந்தைங்களையும் ஆசையா தூக்கி பித்து பிடிச்ச மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடுறாரு. திடீர்னு படுக்கையில விழுந்து துடிச்சு இறந்து போறாரு. இத பார்த்து அதிர்ச்சி ஆகுற ராதா அண்ணான்னு கத்திக்கிட்டே அவர் காலடியில விழுந்து அழுகுறாங்க. அதே நேரம் வெளிநாட்டுல படிப்பை முடிச்சிட்டு ஊருக்கு வர்ற மாலதி ராஜு இறந்துட்டாருன்னு தெரிஞ்சு பதறி போய் அழுகுறாங்க. நடந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு ராஜு கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு அங்க வர்ற ஆனந்த் ராஜு இறந்து கிடக்கிறத பார்த்து அவரும் கதறி அழுகுறாரு. அப்பதான் ராதா பக்கத்துல மயங்கி கிடக்கிறத பார்த்து அவங்க எழுப்ப முயற்சி பண்றாங்க. ஆனா அண்ணன் இறந்த அதிர்ச்சியில ராதாவும் இறந்து போயிட்டாங்கன்னு அப்பதான் எல்லாருக்கும் தெரிய வருது. ஒரே நேரத்துல இப்படி அண்ணனும் தங்கச்சியும் இறந்ததை நினைச்சு எல்லாரும் வருத்தப்பட்டு அழுகுறாங்க. ராஜுவும் ராதாவும் பாசமான அண்ணன் தங்கையா ஒத்துமையா இந்த உலகத்துல வாழ முடியலனாலும் இறந்து போனதுக்கு அப்புறம் இப்ப சந்தோஷமா சொர்க்கத்துல இருந்து இவங்க பிள்ளைங்களை வாழ்த்துற மாதிரி காட்டிட்டு இதோட இந்த படம் முடியுது. இந்த படமும் இந்த படத்தோட கதையை நான் சொன்ன விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.